நீங்க நடுத்தர குடும்பத்துல பிறந்து பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? சம்பாதிக்கிற பணம் பத்தவே மாட்டேங்குதா? ராத்திரியும் பகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு டிப்ரெஷனோட வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்படியாச்சும் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியா சம்பாதிச்சிட மாட்டோமான்ற ஏக்கம் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோல நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்களாகிய நாம இன்னும் அதிகமா பணம் ஈட்டுறதுக்கான 7 சிறப்பான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்க போறேன். 7 வழிமுறைகள் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் கத்துக்கிட்டா போதும், நம்மளாலையும் அதிகப்படியான பணம் சம்பாதிக்க முடியும் நேர்மையான வழியில. ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா. நான் உங்க யுவராணி. கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் போதாது, மனசை தளர விடாம சோர்ந்து போகாம பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பிரபல முதலீட்டு நிபுணரான வாரன் பஃபட் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரே வருமானம் மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி நடுத்தர குடும்பத்துல இருக்கீங்க, இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே போகக்கூடிய ஒரு இடத்துல நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. மாச சம்பளத்தை நம்பி இருக்குன்னா அவங்க ஏழை ஆயிடுவாங்களா? இது என்ன புது கதையா இருக்கு நீங்க யோசிக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும் நம்ம நம்பி இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகவே முடியாதுன்னு அவ்வளோ பெரிய நிபுணர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்ற போது சீரியஸா கொஞ்சம் நம்ம லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஒரு கால்குலேஷன் மாதிரி சொல்றேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி 1 கிலோ கோதுமை மாவு பாக்கெட் எவ்வளோக்கு வாங்கணும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கிட்டத்தட்ட 45 ரூபா கிட்ட நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதே 1 கிலோ கோதுமை மாவு பாக்கெட் எவ்வளவு? 70 ரூபா. எவ்வளவு விலை ஏற்றம் ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா? அவ்வளவு விடுங்க. நம்ம குடிக்கிற டீ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவு ரூபாய் இருந்தது? 8ல இருந்து 10 ரூபாயா இருந்தது. பட் இப்போ 15ல இருந்து 25 ரூபாய் வரைக்கும். நான் சொல்றேன், உள்ளூர்ல நார்மல் டீ கடையில, பெரிய பெரிய கடைகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியான ஒரு பிரைஸ் தான் இருக்கும். இவ்வளவு உயர்வு ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு பொருளையும் விலை ஏற்றம்ன்றது, விலை உயர்வுன்றது ரொம்ப அதீத லெவல் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சம்பளமும் உயர்ந்திருக்கா? நிச்சயமா இல்லை அப்படிங்கிறது தான் பதில். ஏன் அப்படின்னா, சம்பளம் அவ்வளவுதான் கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட போய் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதை விட்டுட்டு இந்த ஒரு சம்பளத்தை மட்டுமே நம்பி இல்லாம வேற வழிகள்ல இருந்து எப்படி நம்ம சம்பளத்தை சம்பாதிக்க முடியும், நம்மளுடைய பணத்தை பெருக்க முடியும்ன்றதை யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட இந்தியாவில மட்டுமே கிட்டத்தட்ட 1.46 பில்லியன் மக்கள் தொகை இருக்கு. ஸோ இவ்வளோ மக்கள் தொகையில நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சதவீதம் எத்தனை பேர் தெரியுமா? 31% மக்கள். ஆக்சுவலி இந்த நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த நடுத்தர வர்க்கம்னா யாரெல்லாம் நடுத்தர வர்க்கம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாரை கேட்டாலும் நான் வந்து மிடில் கிளாஸ்ன்றாங்களே, உண்மையான மிடில் கிளாஸ்னா யாரு? மிடில் கிளாஸ்ல எவ்வளோ டைப்ஸ் இருக்கு? எதை பேஸ் பண்ணி நீங்க நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, நீங்க வந்து லோவர் மிடில் கிளாஸ், நீங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டகரியை பிரிக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு வருஷத்துக்கு 3ல இருந்து 6 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க லோவர் மிடில் கிளாஸ் கேட்டகரிக்குள்ள வருவீங்க. நார்மல் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய வருட வருமானம் 6 லட்சத்துல இருந்து 15 லட்சம் ரூபாயா இருக்கணும். நீங்க அப்பர் மிடில் கிளாஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வருட வருமானம் 15 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா நீங்க அப்பர் மிடில் கிளாஸ். ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய்க்கும் மேல யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் ரிச், பணக்காரவங்க, அந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ள போறாங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க? லோவர் மிடில் கிளாஸா, இல்ல மிடில் கிளாஸா, இல்ல அப்பர் மிடில் கிளாஸான்னு இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த ஒரு 3 விஷயத்தை வச்சுதான் யார் யார் என்னென்ன கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறதே பிரித்து பேசுகிறாங்க. இதில் நமக்கே தெரிஞ்சிருக்கும், ஐயோ நம்ம இன்னும் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் 3 லட்ச ரூபா கூட அவங்களுக்கு வந்து வருட வருமானமாக இருந்திருக்காது, அதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போ நீங்கள் சுதாரிச்சுக்கிட்டு உங்களோட லைஃப்பை சரியான வழியில் நடத்தி போகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சாலும் அது திரும்ப கொண்டுட்டு வர முடியாது. நீங்கள் மாற்ற போகிற ஒரு வழி உங்களுக்கான பாதை மட்டும் கிடையாது, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் போட்டு வைக்கக்கூடிய ஒரு தார் ரோடு.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால இந்த சம்பளம் உங்களுக்கு பத்தாது நான் சொல்றேன்னு கேட்குறேன். சம்பளம் எவ்வளோன்றது நீங்க நிர்ணயிக்கணும் அப்படின்னா அந்த லெவலுக்கு நீங்க வளரணும். அதுக்கப்புறமா தான் எனக்கு இவ்வளோ ரூபாய் சம்பளம் வேணும் நம்ம கேட்க முடியும். இது ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், அவங்க கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் எனக்கு ஜாஸ்தி பண்ணி கொடுன்னு கேட்க முடியாது. அவங்க கொடுக்குற சம்பளத்தை தான் வாங்கிக்கணும். இந்த ஒரே ஒரு மாத சம்பளம் மட்டும் ஏன் போதாது அப்படிங்கிறதுக்கான 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், நிதி பாதுகாப்பு. ஸோ நம்மளுடைய பணத்துக்கு ஒரு பாதுகாப்புன்றது இல்லை. திடீர்னு நாளைக்கே இந்த கம்பெனிலேருந்து நீ வராதப்பா வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நமக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதோ 5 10, அதுவும் ஒரே டைமா நிறுத்திட்டாங்கன்னா அடுத்து எங்க போறதுனே தெரியாம கஷ்டப்பட்டு நிக்க போறது நாம தான். ஸோ நமக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாத வருமானத்தை மட்டும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது. இதுவே வேற சைட்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்ணி அது உங்களுக்கு வந்துட்டு இருந்ததுன்னா இந்த வேலையில இருந்து நம்மளை தூக்கிட்டாலும் அட்லீஸ்ட் இந்த முறையில வரக்கூடிய வருமானம் நம்மளை காப்பாத்துன்ற ஒரு பாதுகாப்பு இருக்கும் நமக்கு. ரெண்டாவது, சேமிப்பு மற்றும் முதலீட்டுடைய பங்கை ஜாஸ்தி பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பணத்தை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிச்சுட்டு இருக்கோம். ஒரு 10,000 சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியாதா, ஒரு 500 ரூபாய் சேர்த்து வச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளவு ரூபாய் நீங்க சம்பளம் வாங்கினாலும் சரி, சேமிப்பு அப்படிங்கிறது ஓரளவு நம்மளுடைய வீடியோஸ்ல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் கேட்டு மக்கள் நிறைய பேர் நான் சேமிக்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்னு கேள்விப்படும் போது ரொம்ப எனக்கே சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரே சம்பளத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கீங்க, இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, அந்த அமௌண்ட் மட்டும் பத்துமான்னு கேட்டீங்கன்னா பத்தாது. எப்பவுமே நமக்கு பணம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் ரிச் பீப்புள் கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸ்ல கூட இல்ல, லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து எப்படியாச்சும் மிடில் கிளாஸ்ன்ற கேட்டகரிக்குள்ள வந்துட மாட்டோமான்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்கள். ஸோ அதனாலதான் நமக்கு அந்த பணம் வேணும். ஸோ எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல இருந்து வரக்கூடிய பணத்தை என்ன பண்ணலாம்னா இன்னும் ஜாஸ்தியா உங்க பணத்தை சேர்த்து வைக்கலாம். எங்கேயாச்சும் முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல முதலீடு பண்ணலாம். மூணாவது, பண வீக்கத்தை கையாடுறது. அதாவது இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குல்ல, ஐயோப்பா அதுதாங்க இருக்குல்ல டஃபஸ்ட் ஒரு கேமா இருக்கு. ஸோ இன்னைக்கு 100 ரூபாயா இருக்கு அப்படின்னா அந்த 100 ரூபாயோட மதிப்பு அடுத்த வருஷம் இப்போ 2025 இப்போ இன்னைக்கு 100 ரூபானா அடுத்த வருஷம் இதே மே மாசத்துல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு 93 ரூபாய். எப்படி 100 ரூபா தானே வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, விலைவாசி உயருது, அது உங்களுக்கே தெரியல. அதெல்லாம் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பொழைச்சுப்பாங்க இந்த ஒரு உலகத்துல அந்த வாழ்க்கையில. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்னு பார்த்தீங்கன்னா 7% இருக்கு. அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் ஜாஸ்தியான பணம் நமக்கு சம்பாதிக்கணும், அதை சேர்த்து வைக்கணும், அப்பதான் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 4வது பாயிண்ட், நான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்லை எனக்கு ஒரு கனவு இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் சம்பளத்தை மட்டுமே நம்பி என்னால் ஏதாவது ரிஸ்க் எடுக்க முடியுமா? எனக்கு பிடிச்சதை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஒரு தொழில் முனைவோர் ஆகணும், ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற பணம் உங்களுக்கு தேவை, அதுக்கேற்ற ரிஸ்க் நீங்க எடுக்கணும். ஒரு சம்பளத்தை நம்பி இருக்கீங்க, உங்களை நம்பி குடும்பமே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஒரு வழி மட்டும் இல்ல, சம்பளம் மட்டும் இல்லாம வேற வழிகள்ல இருந்தும் எனக்கு பணம் வருது அப்படின்னு நீங்க வீட்டுல சொன்னீங்கன்னா சரி ஓகேப்பா, அட்லீஸ்ட் வரவு செலவுக்கு நாங்க இதை வச்சு மேட்ச் பண்ணிக்கிறோம், உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதை செய்யின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். என்ன அதுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம செய்யணும். ஸோ இந்த காரணங்கள் ரொம்ப முக்கியம். எதுக்காக நமக்கு அதிக இன்கம் தேவை, வேற வழிகள்ல இருந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் முக்கியம் அப்படிங்கிறது இதுல புரிஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணம் சம்பாதிக்கிறதுல 2 முறைகள் இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் இன்கம், ரெண்டாவது பாசிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் இன்கம்னா என்ன தெரியுமா? நம்மளுடைய நேரம், நம்மளுடைய உழைப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம வேலை பார்க்குறோம் ஒரு கம்பெனில, அவங்க கொடுக்கக்கூடிய ஊதியம் இருக்குல்ல, அதுதான் ஆக்டிவ் இன்கம். கரெக்டாக மாசம் ஆனால் அந்த சம்பளம் வந்துடும். அது நம்மளோட உழைப்புக்கு தான். நம்ம சும்மாவே வீட்டில் உட்காந்துருந்தா மாசம் சம்பளம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது பாசிவ் இன்கம். நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட நமக்கான ஒரு பணம் வந்துகிட்டே இருக்கணும். எப்படி அப்படின்னா அதுக்கு நீங்க உழைக்கணும், நிறைய ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லாம் போட்டு பணத்தை போட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அதில் கூட ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் ஒன்றும் டெய்லி உழைச்சிட்டு இருக்கல, ஒரு 10% வருது, ஒரு 12% வருது, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு உழைச்சி நீங்கள் ஒரு பணத்தை போட்டிங்கன்னா நீங்கள் சும்மா உட்காந்துருந்தா கூட உங்களோட போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக ஆயிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு வீடியோ நீங்கள் போடுறது மூலமாக நிறைய பார்வையாளர்கள் பார்க்குறது மூலமாக உங்கள் வீடியோ நிறைய ரீச் ஆகும். அது நிறைய உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். ஒரு யூடியூப்லலாம் எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ, எவ்வளோ தூரம் பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வருமானம் வரும். ஸோ ஒரே ஒரு தடவை நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டா போதும், அந்த வீடியோ காலத்துக்கும் அது பெர்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். நல்ல வீடியோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பாசிவ் இன்கம். எத்தனை பேர் உங்களில் பாசிவ் இன்கமுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி நான் பாசிவ் இன்கம் வாங்கிட்டு இருக்கேன்? அப்படி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை விட நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பட் இல்லை யுவராணி, நான் மாத சம்பளத்தை மட்டும் தான் நம்பியிருக்கேன், ஆக்டிவ் இன்கம் தான். பாசிவ் இன்கம்மை நோக்கி ஓட ஆரம்பிங்க.
அந்த பாசிவ் இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்றது, அதுக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கு அப்படின்னா 7 முறைகள் இருக்கு. அதுக்கு பேர் தான் 7R விதிகள்ன்றாங்க, 7R ரூல்ஸ் அப்படின்றாங்க. 6 ஆரம்பிக்கக்கூடிய 7 முக்கியமான விதிகள், ஒரு வழிமுறைகள். இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இதுதான் முக்கியம். இதன் மூலமா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது, 7 வழிகளில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுதான் பாசிவ் இன்கமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர் ரேட், அதாவது பிஸ்னஸ் இன்கம். நம்ம ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலிருந்து வரக்கூடிய வருமானம் தான் ரேட்டுன்றாங்க. அந்த பிஸ்னஸ் இன்கம், ஒரு கிராசரி ஷாப், ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு சுயமா தொழில் தொடங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பணம் இருக்குல்ல, அது நம்பர் 1. ரெண்டாவது ஆர் ரெம்யூனரேஷன், அதாவது சேலரின்னு சொல்லலாம். ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அந்த வேலை பார்க்கறது மூலமா எனக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வருமானம். ஒரு கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம், எந்த வேலை பார்க்குறீங்களோ அது கரெக்டாக எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல் மாசம் மாசம் டான சம்பளம் வரக்கூடியது, அதுதான் செகண்ட் ஆர். மூணாவது ஆர் ரெண்ட், ரெண்டல் இன்கம். இப்போ நம்ம ஒரு வீடுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டோம்னா மாசம் மாசம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டுக்கான வாடகை வந்துட்டு இருக்கும். ஒரு கேமரா வச்சிருக்கீங்கன்னா அந்த வாடகைக்கு விடுறீங்களா, மாசம் மாசம் ஒரு ரெண்டல் இன்கம் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீட்டு வசதி, கார் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது கூட வாடகைக்கு விட்டு அதுல இருந்து வரக்கூடிய ஒரு வருமானம். ஸோ இது மூணாவது இன்கம். நாலாவது ரிட்டர்ன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு வச்சிருக்கா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு வச்சிருக்கா இருக்கட்டும், இல்ல நீங்க தங்கத்தையே போட்டு வச்சுட்டு அதுல ரிட்டர்ன்ஸ், அதாவது ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கல உங்களோட பணம், ஒரு தடவை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற கூட தங்கத்தை வருஷம் வருஷம் தங்கத்தோட விலை ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகுது. ஸோ அது ஒரு ரிட்டர்ன்ஸ். அதுக்காக நீங்க வேலை பார்க்குறீங்களா? இல்ல, அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதோட வேலை பண்ணிட்டே இருக்கு, நமக்கு தான் பணம் அதன் மூலமா வந்துகிட்டே இருக்கு. அஞ்சாவது ராயல்ட்டி. ஒரு புக் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கான ராயல்ட்டி வாங்கிக்கலாம். இப்போ யூடியூப் வச்சிருக்கீங்க, டிஜிட்டல் மீடியா வச்சிருக்கீங்க, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதன் மூலமா நீங்க ராயல்ட்டி வாங்கிக்கலாம். இது என்னோடது, அது கொடுக்கும்போது அதுக்கு காசு அதுக்கும் கொடுப்பாங்க. ஆறாவது ஆறு ரெப்ளிகேஷன், அதாவது நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்ல கோர்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதை விற்கிறாங்க. ஒரே ஒரு முறை அதை ஷூட் பண்ணி வச்சுப்பாங்க, அதை அப்படியே ஒவ்வொரு முறையும் விற்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கு மட்டும்தான் அது வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஆள் வாங்கும் போது அவ்வளோ காசு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா ஒரு தடவை தான் நான் ஷூட் பண்ணி வைப்பேன், அதை ஒவ்வொருத்தவங்ககிட்ட அதே வீடியோ தான் நான் விற்பேன், அதன் மூலமாக எனக்கு காசு. அது ரெப்ளிகேஷன். ஏழாவது ஆறு ரைட்ஸு. நமக்கான ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து நான் ஃப்ரான்ச்சைசி மாடல் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட ரைட்ஸை கொடுத்து அதுலேருந்து காசு வாங்கிக்கலாம். இப்போ அடோபெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனா காசு கொடுத்து தானே வாங்குறோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடில் இருக்கக்கூடிய பிஸ்னஸஸ்லாம் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 7 ஆர் இருக்குல்ல, இந்த 7 ஆர் மூலமாக நம்மளால் இன்னும் அதிகப்படியான இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்பேற்பட்ட பர்சன் யாராச்சும் உண்மையாக இருக்காங்களா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத யுவராணி அப்படின்றீங்களா? இந்த 7 ஆர் மெத்தடை கொண்டுட்டு வந்தவரே ஒரு பெரிய ஆத்தர் தான். இந்த 7 ஆர் முறையை கொண்டுட்டு வந்ததே தாவல் பாட்டியா தான். சரி, இந்த 7 ஆர் மெத்தட் எனக்கெல்லாம் ஓகே புரிஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் இதை யாராச்சும் ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் ஒருத்தர் இருக்காரு. ஸோ நான் படித்து பார்க்கும்போது அவரோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் அப்சல்யூட்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் பேர் நட்ராஜ் மால்வேட். இவர் 6 சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா NISM ரெஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்டா இருக்காரு, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, யூடியூபரா இருக்கிறாரு, ஒரு ஆத்தரா இருக்கிறாரு. இந்த மாதிரி 6 சோர்சஸ் ஆஃப் இன்கம் அவர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. என்னென்ன சோர்ஸ்லேருந்து எவ்வளவு சதவீதம் அவர் ஜென்ரேட் பண்ணுறாருன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங் பண்ணுறாரு. அந்த ஃப்ரீலான்சிங்கில் என்னென்ன வருதுன்னா ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறது, ரிசர்ச் பண்ணுறது, கார்பரேட் கிளையன்ஸுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுக்குறது மூலமாக அவருடைய மொத்த சம்பளத்திலிருந்து மொத்த வருமானத்துலேருந்து 38% வருதாமா. ஸோ ஸ்டாக் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணுறது மூலமாக 32% அவருக்கான வருமானம் வருது. ஆன்லைனில் கோர்சஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பற்றி டீச் பண்ணுறாராம். அப்புறம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக டீச் பண்ணுறாரு, அதன் மூலமாக 16%. ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாரு 7%, அதுலேருந்து வருது. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ், ஆட், இந்த கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் மூலமாக பிராண்ட் கொலாபரேஷன்ஸ்க்கு மட்டுமே 6% அவருக்கு வருது. அவர் ஒரு 2 புக் எழுதியிருக்கிறாரு, மாஸ்டர் மைண்ட் ஆஃப் டே ட்ரேடிங் அண்ட் தி பவர் ஆஃப் ரூல் பேஸ்டு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு மூலமா 1% அவருக்கு வருமானம் வருது. ஸோ இவருடைய உதாரணத்தின் மூலமா நம்ம கூட இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். தயவு செஞ்சு அதை நாளைக்கு பண்ணிக்கலாம்னு இல்லாம இன்னைக்கே பண்ணுங்க. இன்னைக்கு பண்றதுக்கான என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்பை எடுத்துருங்க. ஸோ லாஸ்டா கன்க்ளூஷன் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே வருமானத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாதீங்க. பல வருமானங்கள் வர
வரதுக்கான வழிவகைகள் எப்படி ஏற்படுத்தலான்றதையும் பாருங்க. 7R ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே ஏற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு பல பேர் பேசி நானே கேள்விப்பட்டிருக்கேன், நானே பார்த்துருக்கேன் வீடியோஸில். அதை இன்னைக்கு நான் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரொம்ப கடின உழைப்பை போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் சம்பாதிக்கிறேன்றதையும் தாண்டி உங்களுக்கு அந்த பணம் எப்படி வேலை பார்க்கும், எப்படி வேலை பார்க்க வைக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஆக்டிவ் இன்கம் விசஸ் பாசிவ் இன்கம்லாம் சொன்னது உங்க மனசை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்டிவை மட்டுமே எப்பவுமே நம்பியிருக்காதீங்க, பாசிவை நம்ப ஆரம்பிங்க. அதற்கான ஸ்டெப்பை இன்னைக்கே இறங்குங்க அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வஸ்டா இருக்கு. ஏன் அது இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஃபியூச்சரில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பணத்துக்காக வேலை பார்க்காதீங்க, பணம் உங்களுக்காக வேலை பார்க்கணும் நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட. அதுதான் கரெக்டான விஷயமே. கடைசி பாயிண்ட்டும் கூட இதுதான். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாராச்சும் கைடன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை இது ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எங்களோட பாஸ்வாலில் கூட இருக்குது. ஸோ இது மாதிரி 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது. எப்படி பணத்தை சேமிக்கிறது, என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்ற பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வெறும் 999 ரூபா மட்டும்தான். அது ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் முழுக்க 365 நாட்கள் 500க்கும் மேற்பட்ட பிஸ்னஸை கற்றுக்கலாம். ஸோ பாஸ்வாலாவை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எப்போதும் போல தெரியப்படுத்துங்க. நன்றி. பாஸ்வாலா, பி த பாஸ்.